ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவில் ஒரு சூப்பராக சாஃப்டான ஒரு கேக்கு தான். அது ஹெல்த்தியான கேக்கு தான் இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, கோதுமை மாவில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாங்க இந்த கேக் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கோதுமை மாவில் கேக்கு தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, கேக்கு செய்கிறதுக்கு நம்ம பேனு தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அழுத்தமான பேனு வந்து சில்வராக இருந்தாலும் அலுமினியத்தில் இருந்தாலும் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குக்கர் கிண்ணம் தான் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். வாசனை இல்லாத ஆயில் சேர்த்து இந்த பாத்திரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தடவிக்கங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திர சைஸுக்கு நான் வந்து பட்டர் பேப்பர் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா இது மேலே மைதா மாவு கொஞ்சம் அப்படியே பரவாயில்ல எல்லா பக்கத்தும் படுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ இது பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு இதுலேயுமே நம்ம கொஞ்சமாக ஆயில் தடவிக்குவோம். இப்போ மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்குவோம். இது கூடவே சால்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் செஞ்சாலே சால்ட்டு வந்து சேர்த்திங்கன்னா அந்த இனிப்பு கொஞ்சம் நமக்கு தூக்கலாக காமிக்கும். அப்புறம் இதுக்கு நாட்டு சர்க்கரை தான் இப்போ சேர்க்க போகிறேன். 1 கப்பு நம்ம கோதுமை மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்து அதே கப்பில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவோம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சீனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஃபஸ்ட்டு நம்ம கலந்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். மாவு நல்லா பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கேக் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இது மெஷரிங் கப்பில் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த ஸ்பூன் இருக்கோ அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா, அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஏலக்காயை பவுடர் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்துருக்கங்க. இப்போ மாவு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ இதை நம்ம ரெடி பண்ண அந்த பேனில் நம்ம சேர்த்துக்குவோம். மாவை இப்போ இந்த பேனில் சேர்த்துக்கலாம். கட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அழுத்தமான ஒரு கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத கடாயை அல்லது குக்கரோ வந்து இந்த கேக் செய்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் இந்த கடாயை நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு ஸ்டாண்டு அல்லது இது போல் ஸ்டாண்டு இருந்தால் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம குடந்தவளைக்கு அடியில் வைக்கக்கூடிய அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஒரு சின்ன கிண்ணம் கூட நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டு இல்லைன்னா இந்த பாத்திரத்தில் உப்பு வந்து பரவலாக சேர்த்துக்காங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கு வந்து பேட்டரை இது உள்ளே சேர்த்துருவோம். அடுப்பை பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுக்குவோம். இது மேலே கொஞ்சம் நட்ஸு நான் சேர்க்கறதுனால ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு மூடி வச்சு அடுப்பை பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க.
10 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் நட்ஸு பார்த்திங்கன்னா பாதாமே முந்திரியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மேலே வந்து பரவாயில்ல நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ சேர்த்த பிறகு ஒரு 40 நிமிஷம் நல்லா வந்து கேப் விடாத நல்லா மூடி வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருவோம். இப்போ கேக்கு நல்லா ஆறிடுச்சு. பட்டர் பேப்பர் சேர்த்ததுனால சூப்பராக உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக. கண்டிப்பாக நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஏஆர் கிரியேஷன்ஸ் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.